Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தரில் வந்து முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 டெஸ்ட் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பென்சீன் டயசோனியம் குளோரைட், நெக்ஸ்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட், நெக்ஸ்ட் வந்து ஃபெரிக் குளோரைட். ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து தான் உங்கள் புக்கில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட ஃபீனால் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து தெரியும், நம்ம கப்ளிங் ரியாக்ஷனில் பார்த்தோம், பி ஹைட்ராக்சி அசோபென்சின்ற ப்ராடக்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னா ஆரஞ்சு கலர் டையில் இருக்கும். ஸோ இங்கே வந்து டெஸ்ட்டு வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா ஆரஞ்சு கலர் டை கிடைச்ச உடனே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபீனால் சொல்லலாம். பட் ஆல்கஹாலில் பார்க்கும்போது அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் கூட பென்சீன் டயசோனியம் குளோரைட் வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ டஸ் நாட் ரியாக்ட்னு இங்கே எழுதணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபீனால் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு கொடுக்கும்னு நம்ம க்ளோப்ஸ் ரியாக்ஷனு, ரேமர்-டேமன் ரியாக்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து ஆல்கஹாலில் பார்க்கும்போது ஆல்கஹால் வந்து NaOH கூட டைரெக்டாக வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ டஸ் நாட் ரியாக்ட்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட். ஸோ இந்த ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் 12th இதில் ப்ராக்டிக்கல்லே இருக்கும் ஃபீனாலோட டெஸ்ட்டுக்கு. ஸோ இது என்னன்னா பர்பிள் கலரேஷன் கொடுக்கும். ஸோ ஃபீனாலும் ஃபெரிக் குளோரைடும் ரியாக்ட் ஆகும்போது பர்பிள் கலர் அப்பியர் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபீனால் எழுதலாம். பட் ஃபெரிக் குளோரைடு வந்து ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ டஸ் நாட் ரியாக்ட் இங்கே எழுதணும். ஸோ இந்த 3 டெஸ்ட்டு தான். இந்த மாதிரி டேபிள் போட்டு எழுதினாலும் ஒன்று தான், உங்கள் புக்கில் இருக்கிற தியரியாகவும் எழுதலாம் எப்படின்னாலும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்கஹால் வந்து எதுலேயுமே ரியாக்ட் ஆகுது. பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகுது, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது, ஃபெரிக் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகுது. ஆனால் ஃபீனால் வந்து 3லேயுமே ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கப்ளிங் ரியாக்ஷனை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்னுக்கு வந்து க்ளோப்ஸ் ரியாக்ஷனில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ மூணாவது வந்து இது நம்ம புக்கில் ரியாக்ஷன் இருக்காது, பட் கலரேஷன் நடக்கும்ன்றது ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.